ம். பாசத்துக்குரிய தோழர்களே வணக்கம். ஒரு காடு தீ பிடிச்சி நல்லா திகுன்னு எரிஞ்சிட்டு இருந்த டைம் அது. அந்த டைமில் எல்லா மிருகமும் வெளியே ஓடி போச்சு. சிட்டுக்குருவியும் இருந்திருக்கு. சிட்டுக்குருவியும் ஓடி அந்த பக்கத்தில் இருந்த ஆற்றுல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. இதை பார்த்து அங்கெல்லாம் இந்த பெரிய பெரிய மிருகமெல்லாம் பார்த்து சிரிச்சது. இந்த சிட்டுக்குருவி போய் தண்ணி எடுத்து ஊற்றி அணைக்க போகுதா அப்படின்னு. ஆனால் அது கேட்டுச்சான். அந்த பெரிய பெரிய மிருகமெல்லாம் சிட்டுக்குருவியை பார்த்து கேட்டுச்சான் சிரிச்சுக்கிட்டே, நீ போய் தீயை அணைக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொன்னிச்சான், என்னால் நான் இந்த பிறந்த காடு இது, நான் வளர்ந்த காடு, இந்த பிறந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் அதற்கு நன்மை செய்யணும், தீயை அணைக்கணும், ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நல்ல சிந்தனையோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தால் இந்த காடோட்டு இருப்பேன், இல்லைனா தீயிலே இருந்து போவேன் அப்படின்னு அந்த முயற்சி விடாமல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து அந்த பெரிய மிருகமெல்லாம் வெட்கப்பட்டு, சிட்டுக்குருவியே இந்த மாதிரி செய்யுது, நம்மளும் செய்யலாம்னு சொல்லி அதுவும் தண்ணி எடுக்க ஆற்றுக்கு போனது. இதை பார்த்த வானம் அது அப்படியே கலங்கி வானமாக மழையாக பொழிஞ்சு அந்த தீயெல்லாம் அணைச்சது. இந்த மாதிரி சிட்டுக்குருவி இருக்கிற சிந்தனை தான் பிறந்த சமுதாயத்துக்கு நம்ம மக்கள் நம்மளால் எதை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்கு சிந்தனை வரணும்னு தான் இந்த சிட்டுக்குருவியோட கதை. நல்லா சிந்திக்க வேண்டிய கதை. ஒவ்வொரு மனிதனும் தான் பிறந்த நாட்டுக்கும் ஊருக்கும் தனது பிறந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில் செய்யணும்னு சிந்தனை செய்யணும்னு சொல்லி இந்த கதை மூலம் கேட்டுக்கிறேன். வணக்கம்.